மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3500 வீடுகள் வந்து இந்த தீ மற்றும் அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட காலமாக ஒரு தவறான பாலிசி, ஒரு கொள்கை ஒன்று வச்சிருக்காங்க. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை வந்து நாங்கள் அனர்த்தத்துக்கு அடியில் கொண்டு வர மாட்டோம். ஆனால் அப்படி பண்ணுறனால அதிகமான அளவு மக்கள் வந்து இந்த தற்காலிக குடியிருப்பில் தான் வசிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த தீ விபத்து நடக்கும்போது, தீ விபத்து ஏற்படும் போது அங்கே இருக்க முகாமையாளர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காரணம் என்னன்னா, அந்த தோட்ட முகாமையாளரை பொறுத்த வரைக்கும் அந்த லைன் குடியிருப்பில் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வசிக்கிறாங்க, அதே மாதிரி தோட்டத்தில் வேலை செய்யாதவங்களும் வசிக்கிறாங்க. ஆனால் இப்படி தீ விபத்து இல்லாட்டி அனர்த்தம் நடக்கும்போது அவங்க டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. டிஸ்பிளேஸ் ஆகும்போது திருப்பி அவங்களுக்கு அரசாங்கம் மூலியமா ஒரு வீடோ இல்லாட்டி காணியோ கிடைச்சா தோட்ட முகாமையாளர் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை வழங்குறாரே தவிர வேற யாருக்கும் வழங்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவங்க சொந்த பூமியிலேருந்து அவங்கள இடமாற்றம் செய்கிறாங்க. ஆனால் உண்மைக்கும் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அதே தோட்ட முகாமையாளர் தான் 1 கிலோ டீ 60 ரூபாய்க்கு வாங்குறாரு தோட்ட தொழிலாளர்கிட்ட இருந்து, ரெவென்யூ மேனேஜர் கிட்ட இருந்து. அதே 1 கிலோ டீயை தான் வியாழக்கிழமை 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க வெளியே. அப்படி இருக்கும்போது அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்க மாட்டேங்குது, அந்த அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது 2023 காலப்பகுதியில் அஸ்வசுமா திட்டம் வந்துச்சு. அஸ்வசுமா வரும்போது அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி தோட்டத்தில் அடையாளம் என்னன்னு தெரியாமல் இருக்கிற நபர்களுக்கும் எங்களால் கொடுக்க முடியாது. அந்த அடையாளத்தை யார் தீர்மானிக்கிறோம்? அந்த தோட்டத்தில் இருக்க தோட்ட முகாமையாளர். அது எப்படி சாத்தியம்? அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பித்து அந்த அமைச்சரவை பத்திரம் ஊடாக நாங்கள் வந்து தெளிவாக எடுத்து காட்டினோம். தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் இதுக்குள்ளார உள்ளடக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கிரைட்டீரியாவை பார்த்தீங்கன்னா, அஸ்வசுமாக்கு அடியில் வர கிரைட்டீரியா கிட்டத்தட்ட ஒரு 22-24 கிரைட்டீரியா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த சரத்துக்கு அடியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிலில் ஈடுபட்டால் அவங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்காது. இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தான். அதை காரணமாக காமிச்சு நிறைய பேருக்கு அது சரியான முறையில் போய் கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் சுகாதாரம் இருக்கு. சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தரமான சுகாதாரம் மலையக பகுதிகளில் வெறுமனே 40% மக்களுக்கு தான் போய் கிடைக்குது. அரசாங்கம் தவறு பண்ணிருச்சு, அவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்கு காரணம் வந்து, இல்ல அரசாங்கம் தவறு பண்ணிருச்சு, அவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நான் அதெல்லாம் பேச இங்க வரல. அதே மாதிரி அரசாங்கம் தரப்புல இருந்து எங்களை கைக்கு நீட்டி சொல்லுவாங்க, இல்ல உங்களால தான் இவ்வளவு காலம் ஒன்று நடக்கல. இது நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறதை நம்ம கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு உண்மையான பிரச்சனை என்னன்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கிராம சேவக்கால எத்தனை பேரை தான் பார்க்க முடியும்? ஒரு 500 குடும்பங்களை பார்க்க முடியும், ஒரு 700 குடும்பங்களை பார்க்க முடியும். ஆனால் 8000-10,000 பேர்னு இருக்கும்போது கட்டாயம் அங்கே பிரச்சனைகள் வரும். சமுர்தின்னு பேருக்கு இருந்துச்சு. சமுர்தி வந்து வறுமையில் இருக்க எல்லாருக்குமே உதவி செஞ்சிச்சு. ஆனால் மலையகத்தில் எத்தனை பேருக்கு சமுர்தி கிடைச்சிச்சு? சமுர்தி கிடைக்கிறத விடுங்க, கடைசியா சமுர்தி ஆபீசர் மலையகத்தில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு எப்ப போனாருன்னு விசாரிச்சு பாருங்க. ஒரு கிராம சேவக கடைசியில் ஒரு தோட்டத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு லயத்தை போய் எப்ப பார்த்தாருன்னு விசாரிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கமோ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களோன்னு நான் சொல்லலை. இதுக்கு முழுமையான காரணம் அந்த சிஸ்டம். ஆரம்பத்திலிருந்து இதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். Honorable Member, I would just like to say one last thing, because I wasn't there in that session when Honorable Harshanan Anayakara had mentioned about the former president, that he's a thief and a beggar. I would like to say something, because at the end of the day, we all must understand one thing. Today, all of you have been voted in and are sitting in your seats because people wanted a change. And people wanted a change not just in terms of administration, but also in terms of political culture. The Honorable Minister of Justice, who I have a lot of respect for, I hold him in high regards. But to call the person who saved this country a beggar and a thief, I think it's highly irrational. And he does need to issue an apology. And apart from that, enough with these shows of just showing lists after lists. If something has been done illegal, then take action. If it is not illegal, what is the point of showing the list and just parading it around? But I must condemn what the Honorable Minister Harshanan Anayakara had spoken about the former president. And at the end of the day, people will judge by actions, not by petty insults. Thank you.